அது கூட. ஏய் சண்மதி. சண்மதி என்னம்மா பண்ற? இல்ல மாமா பரவாயில்ல. நோ, இதெல்லாம் நாட் ரைட். சண்மதி என்னம்மா பழக்கம் இது? எங்க இருந்து இந்த பழக்கம் வந்துச்சு உனக்கு? உன் ஆல்பத்தை பாக்குறதுனால என்ன தப்பு இருக்கு? ஏன் உனக்கு இப்படி கோவம் வருது? ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா உன்ன? அதெல்லாம் இல்ல. ஐயோ, நான் தான் சம்பந்தி சண்மதி கிட்ட மாப்பிள்ள உன் போட்டோவை ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்காரு. நீ ஏம்மா தனியா நிக்கிறேன்னு கேட்ட. அது தப்பா? இதுல என்ன தப்பு இருக்கு சண்மதி? நான் எப்படி பார்த்தா சண்மதி மாப்பிள்ள பக்கத்துல இருந்து இந்த போட்டோஸ் எல்லாம் எப்ப எடுத்தது, எந்த சமயத்துல எடுத்ததுன்னு சொல்லியிருக்கணும். ஏன் சண்மதி இப்படி எல்லாம் நடந்துக்கிற? மா நீயாவது புரிஞ்சுக்குமா? என்ன புரிஞ்சுக்கணும்? நீ ரொம்ப மாப்பிள்ள இன்சல்ட் பண்ற. மா நான் சொல்றது வேறமா. பின்ன நீ பண்ணதுக்கு என்ன அர்த்தம்? ப்ளீஸ் புரிஞ்சுக்குமா. என்னடி சொல்ற உன் பொண்ணு? அத தாங்க நானும் கேக்குறேன். என்னடி? அது இங்க வா. நான் சின்ன வயசுல Dress போடாம ஒரு போட்டோ இருக்குல்ல, அதை அவர் பார்த்துட்டாருன்னா என்ன பண்றதுமா? அம்மா சிரிக்காதம்மா. என்னடி சொல்ற உன் பொண்ணு? அப்படி வைக்கப்படுற நீ? சொல்லவா? அது அம்மா சொல்லாத. ஏய் கிரடி, சொல்ல விடு. அது அவ சின்ன வயசுல இவ குழந்தையா இருக்கும்போது நம்ம ஒரு போட்டோ எடுத்தோம்ல. என்னம்மா? அந்த போட்டோ ஆல்பத்துல இருக்கான். அத மாப்பிள்ள பாத்திர போறாருன்னு வெக்கப்படுறா. இதுக்கு போய் இவ்ளோ வெக்கப்படுற? இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். வாங்க மாப்பிள்ள உட்காரு. சண்மதி சண்மதி வா. பக்கத்துல உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்களே, இப்ப என்ன பண்ணலாம்? ஆமா, நான் ஒரு முக்கியமான கால் ஒண்ணு பேசணும். போய் பேசிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வந்து மாப்பிள்ள பக்கத்துல உட்காரு. அம்மா என்ன பக்கத்துல உட்கார சொல்றேன்? அங்கெல்லாம் எல்லாரும் சாப்பிடும்போது நான் தான் பரிமாறுவேம்மா. இல்ல கார்த்திக்? அங்க நீ எப்படி வேணா இரு. இப்ப நீ மாப்பிள்ள பக்கத்துல உட்காரு. அம்மா தான் சொல்றாங்கல்ல, வந்து உட்காருமா. சரிப்பா. சண்மதி, ஏம்மா இப்படி அவசர அவசரமா சாப்பிட போற? நிதானமா சாப்பிடு. முதல்ல மாப்பிள்ளையும் பொண்ணும் ஸ்வீட் சாப்பிடுங்க. சரி பாட்டி. சண்மதி, என்ன பாட்டி? நீ மறு வீட்டுக்கு வந்திருக்க. உனக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. அத மறந்துடாத. இப்ப அதுக்கு என்ன செய்யணும்? குலாப் ஜாமுன் இருக்குல்ல, அதை எடுத்து மாப்பிள்ளைக்கு ஊட்டு. மாப்பிள்ள, நீங்க சண்மதிக்கு ஊட்டுங்க. சண்மதி, இப்ப என்ன பாட்டி? கையில எடுத்து ஊட்டுமா. மாப்பிள்ளை என்ன விரலியா கடிச்சிட போறாரு?
பொண்ணுக்கு வெக்கமா இருக்கு போல இருக்கு. மாப்பிள, நீங்க அவளுக்கு ஊட்டி விடுங்க. என்ன அப்படி பாக்குற சண்மதி? சண்மதி, அதான் பாட்டி சொல்றாங்களே, ஊட்டி விடு. ஊட்டுமா? நீங்க எடுத்து ஊட்டி விடுங்க. சண்மதி, வாங்க வாங்க. வாங்க பாட்டி. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கு. உட்காரு. நல்லா இருக்கியாமா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீயும் வீட்டுக்காரும் சந்தோஷமா இருக்கணும். தாயி, மாப்பிள்ள கொல்ல அழகா இருக்காரு. ஆமா பாட்டி, சண்மதிக்கு ஏத்த மாப்பிள்ள. ஜோடி பொருத்தம் சூப்பர். சண்மதி, நீ மாப்பிள்ள பக்கத்துல நிக்கிறப்ப அப்படி ஒண்ணும் அழகா தெரியல. இந்தா சண்மதி, உனக்காக இந்த பாட்டியோட சின்ன கிஃப்ட். தேங்க்ஸ் பாட்டி. இந்தாங்க. தேங்க்யூ சார். எதுக்கு பாட்டி இந்த கிஃப்ட் எல்லாம்? எதுக்கு நானியமா பாக்குறீங்க? மங்கை நேத்து சொன்னா நீ மறுவீடு வந்து இருக்கிறதா, அதான் சின்னதா ஒரு கிஃப்ட் பண்ணோம். தேங்க்ஸ் பாட்டி. உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் வேணும். என் ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டுப்பா. உட்காருங்க. உட்காருங்க. சண்மதி, உன் கால்ல மெட்டி எங்க? ஐயோ, பாட்டி ரொம்ப விவரமான ஆளாச்சே. எப்படியாவது சமாளிப்போம். சண்மதி, உன்னதாமா கேக்குற, உன் கால் மெட்டி எங்க? ஆ, பாட்டி, மெட்டி என் விரலுக்கு ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, மெட்டி போடுறதெல்லாம் ரொம்ப ஓல்டு ஃபேஷன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அதனால தான் கழட்டிட்டேன். அது மட்டும் இல்லாம அன்பு, பாசம் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள மட்டும் இருந்தா போதும். அதனால இதெல்லாம் வேண்டாமே. அதுவும் இல்லாம எனக்கு இந்த மாதிரி சம்பிரதாயத்துல பெருசா உடன்பாடு இல்லை. என்னம்மா இப்படி சொல்ற? மெட்டி போடுறது ஃபேஷனுக்காக இல்ல, ஒரு பொண்ணு குடும்ப வாழ்க்கையில இருக்கான்னு 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். மனைவியோட லட்சணத்துல அதுவும் ஒண்ணுமா. மெட்டி போட்டுக்கிட்டா புருஷனுக்கு ஆயுசு கெட்டின்னு நம்புறது நம்ம மரபுமா. அத மீற வேண்டாமா? ஆம் பாட்டி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன், சண்மதி, போ. பெரியவங்க வார்த்தை பெருமாள் வாக்கு மாதிரி. பேசாம பாட்டிமா சொல்ற மாதிரி கால்ல மெட்டி போட்டுக்கோ. அதுதான் சண்மதி ஒரு குடும்ப பொண்ணுக்கு அழகு. இப்போதைக்கு சரின்னு சொல்ல வேண்டியதுதான், இல்லைன்னா யாரும் விட மாட்டாங்க. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். இந்த சண்மதி, இந்த மெட்டிய முதல்ல கால்ல போட்டுக்கோ. மறுவீடு வந்தப்ப ஒரு நல்லது நடந்ததா இருக்கட்டும். இந்த பிடி சண்மதி, புடி. சண்மதி, இருமா. நல்லா இருக்கா நீ பண்றது? அழகாட்டும் மாப்பிள்ள
உன் பக்கத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு நீயா என் கால்ல மெட்டி போடுற? மாப்பிள்ளை கையில கொடுத்து அவரு கையாலேயே போட சொல்லு. அதானே முறை. என்னம்மா பாக்குற? மெட்டிய மாப்பிள்ளை கிட்ட குடுமா, குடு. மாப்பிள்ள வெக்கப்படாம சண்மதி கால்ல போட்டு விடுங்க. பாட்டிமா, ரொம்ப சந்தோஷம். உங்களால ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு. அதுக்கு எங்க குடும்ப சார்பா உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடியே, நீ நன்றி சொல்றத பார்த்தா வந்த வேலை முடிஞ்சிடுச்சு, கிளம்புங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ, நீங்களும் எங்க குடும்பம் தான். உங்களை யாரும் அப்படி சொல்ல முடியாது. நான் செஞ்சு வச்சிருக்க பலகாரத்தை நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும். பலகாரம் மட்டும்தானா? எனக்கு பிடிச்ச கேசரி இல்லையா? பாட்டி, உங்க ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். என் கையாலே உங்களுக்கு கேசரி செஞ்சு தரேன். ரொம்ப சந்தோஷம்பா. நீ நல்லா இருப்பப்பா. சண்மதி, எது எங்க இருக்குன்னு மாப்பிள்ளைக்கு தெரியாது. போய் காமிச்சிட்டு வா போ. வந்துடுறேன் பாட்டி. சந்தோஷமாவா கேசரி செய்யற? இதை வச்சு வந்தவங்க முன்னாடி உனக்கு எப்படி அவமானப்படுத்துறேன்னு பாரு. கொஞ்சம் தண்ணி கொடு. கொடு. ஒவ்வொருத்தரா அலற போறாங்க. கார்த்திக் இன்னைக்கு நல்லா திட்டு வாங்க போறான். வாங்கட்டும். மாப்ள, இவ்ளோ டேஸ்டான கேசரியை நான் சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப டேஸ்டா இருக்கு.
இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போலவே இருக்கு. உங்க கைராசி யாருக்குமே வராது. கேசரி சும்மா தேவாமிர்த மாதிரி இருக்கு. நல்லா சமைக்கிற பையன்தான் பொண்டாட்டிய நல்லபடியா பாத்துக்குவான்னு எங்க ஊர்ல அடிக்கடி சொல்லுவாங்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அட ஆமா, இவங்க சொல்ற மாதிரி டேஸ்டா தான் இருக்கு. எங்க தப்பு நடந்துச்சுன்னு தெரியலையே. ஏதோ வந்துடுறேன். ஆ, நாம உப்பு தானே போட்டோம், இப்படி இவ்ளோ டேஸ்டா இருக்கு. உப்பு தானே? ஷண்மதி, சக்கரை டப்பா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? என்னம்மா சால்ட் டப்பாவை சுகர்னு சொல்றேன்? ஓ அதுவா? அது இந்த தடவை மளிகை சாமான் வாங்கிட்டு வந்தப்ப உப்பு டப்பால சுகரையும் சுகர் டப்பால உப்பையும் மாத்தி மாத்தி கொட்டி வச்சிட்டேன். இப்ப புரியுதா? சரி சீக்கிரம் வா. இந்த வந்தவங்கள உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பணும்ல, வா. சரி வருண், நாளைக்கு கூட அந்த வேலையெல்லாம் முடியிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாளைக்கு மார்னிங் சைட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன சிச்சுவேஷன் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. அப்படி வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மறக்காம எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் எப்போ மீட்டிங் இருக்குன்னு நான் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே, பார்த்துக்க மாப்ள. கூப்பிடுறேன். சொல்லுங்க. சாரி மாப்ள, ஏதோ முக்கியமா ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சொல்லுங்க. இந்தாங்க மாப்ள. என்னது இது? அம்மா அப்பா உங்களுக்காக வாங்கி வச்ச வேட்டி சட்டை, மாத்திக்குங்க. இப்போ எதுக்காக மாத்திக்க? என்ன மாப்ள தெரியாத மாதிரி கேக்குறீங்க? நீங்களும் சண்மதியும் கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு வந்திருக்க முதல் நாள். எங்க வீட்டுக்கு வந்திருக்க முதல் ராத்திரினா அதுக்கான சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நாங்க தானே செஞ்சாகணும். மாத்திட்டு ரெடி ஆகுங்க. ரெடியா இருங்க மாப்ள, இதை வந்துடுறேன். முதல்வருக்கான ஏற்பாடா? இவங்க வீட்டுல இதுக்கான ஏற்பாடு நடக்குதுன்னா அப்போ சண்மதியோட சம்மதத்தோட தான் இதெல்லாம் நடக்குது போலே. சண்மதி, என்ன பாட்டி? அங்க உனக்காக என்னென்ன ஏற்பாடுகள்லாம் நடக்குது? நீ இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க. என்ன ஏற்பாடு? புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுவோம்? எல்லாம் சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடுதான். சாந்தி முகூர்த்தமா? ஆமா, ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியாச்சு. நீயும் வந்து புடவைய மாத்திட்டு வா. பாட்டி, இப்ப எனக்கு சாந்தி முகூர்த்தம் ஒண்ணு வேண்டாம். ஏன் வேண்டாம்? இன்னைக்கு அது வேண்டாம் பாட்டி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மறு வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லா சம்பிரதாயத்தையும் சரியா பண்ணிட்டு இதை மட்டும் குறையா வைக்கிறது நல்லா இருக்காது சண்மதி. அந்தந்த சடங்கு சம்பிரதாயத்தை எப்பப்ப பண்ணணுமோ அதெல்லாம் அப்பப்ப பண்ணிடணும். நீ வா. ப்ளீஸ், சொன்னா கேளுங்க, எனக்கு வேண்டாம். நீ வா, நான் சொல்றேன்ல. நீ வா. பாட்டி, பாட்டி சொன்னா கேளுங்க பாட்டி. பாட்டி வா. இங்க பார், இந்த புடவைய கட்டிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிடு. நான் போய் பூ எடுத்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் ரெடி ஆகணும். பவானி, நீ போய் சாந்தி முகூர்த்தத்துக்கு பாலை காய்ச்சி எடுத்துட்டு வாயே. பாட்டி, என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? இப்போ எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நீங்க பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? விட்டா நீங்களே அவங்கள சேர்த்து வச்சிருவீங்க போல. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றது அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக இல்லடி, அவங்களுக்குள்ள இன்னொரு விரிசலை ஏற்படுத்துதா. பவானி, வந்ததுல இருந்து சண்மதி முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்காளே, அதுல இருந்து உனக்கு புரியல? அவ அந்த கார்த்தி மேல எந்த ஈடுபாடும் இல்லாம சும்மா ஒப்புக்கு சப்பாதான் இந்த மறு வீட்டுக்கே வந்திருக்கா. இந்த மாதிரி நேரத்துல சாந்தி முகூர்த்தத்துக்கு நாம ஏற்பாடு பண்ணாதா எங்க தம் மேல விருப்பம் வந்துருச்சோன்னு நினைச்சு கார்த்தி அவளை நெருங்குவான். அவன் அப்படி பண்றதெல்லாம் பார்த்து சண்மதிக்கு இன்னும் அவன் மேல வெறுப்பு தான் ஜாஸ்தி ஆகும். நீ வேணும்னா பாரு, முதலிரவுல நல்லா முட்டிக்க போகுது.
இந்த சண்டைய வச்சே அவளை வாழா வெட்டியாக்கி அவளை நிரந்தரமா இந்த வீட்லயே தங்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு. பாட்டி உங்க மூளையே மூளைதான் பாட்டி. ஒரு சாந்தி முகூர்த்தத்தை வச்சு எவ்வளவு பெரிய சண்டையை நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. எப்படி நாளைக்கு நீ தானே அவளை ரூம்ல போய் கூட்டிட்டு வரணும். அப்படி போறப்போ அவங்களுக்குள்ள சண்டை நடந்து அவங்க 2 பேரும் தனித்தனியா தான் இருப்பாங்க. இது மட்டும் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. Sa